ஹலோ வெல்கம். ஓகேங்களா, நம்ம வந்து என்னன்னா எல்லா கண்டென்ட்டும் வந்து போட்டுட்ருக்கோம். இப்போ வந்து என்னன்னா நேற்று சினிமா கண்டென்ட் போட்டோம். இன்னைக்கு வந்து என்னன்னா நம்ம கொஞ்சம் அப்படியே ஸ்டடீஸ் போகலாம். ஓகேங்களா, ஃபியூச்சர்ன்றது வந்து என்னன்னா ஏஐ டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த சீரிஸ் வந்து என்னன்னா நான் வந்து என்னன்னா உங்களுக்கு படிச்சுட்டு உங்களுக்கு வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணி இது பண்ண போகிறோம். நீங்களும் இந்த வீடியோஸ் பார்த்தாலே போதும். உங்களுக்கு வந்து ஒரு ஏஐ இன்ஜினியர்ஸ்க்கு 50 lakhsல இருந்து க்ரோஸ் கணக்ஸ் வரைக்கும் வந்து என்னன்னா சேலரிஸ் வந்து கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. எப்பவுமே உங்களை அப்ஸ்கில் பண்ணிக்கிறதுக்கு வந்து தயங்காம இருங்க. இதெல்லாம் அந்த சாட் ஜிபிடி கண்டென்ட் தான். இது வந்து வேற எந்த கண்டென்ட்டுமே கிடையாது. ஓகேங்களா. ஏஐன்றது வந்து என்னன்னா ஒரு இன்ட்ரோ மாதிரி நீ கொடுக்குறேன். ஒரு 1950s வந்து என்னன்னா ஏஐக்கு வந்து என்னன்னா ஒரு ரூல்ஸ் மாதிரி வந்து கொண்டு வந்தாங்க. 1960 to 80s அந்த இதுல வந்து என்னன்னா இந்த ரூல்ஸ் எல்லாம் நீ ஃபாலோ பண்ணும் அப்படின்றது ஒரு எக்ஸ்போர்ட் சிஸ்டம்ஸ் மாதிரி வந்து கொண்டு வந்தாங்க. 1990s எராஸ் வந்து என்னன்னா மிஷின் லேர்னிங் வந்து என்னன்னா சிஸ்டத்துல வந்து நீங்க இது பண்ணி ஏஐ கத்துக்கிறதுக்கான விஷயங்களை வந்து கத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்து வந்தது. அப்புறம் 2010ல வந்து என்னன்னா டீப் லேர்னிங், அதாவது வந்து என்னன்னா உங்களுடைய வாய்ஸ் மற்றும் லாங்குவேஜ் வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்கிறது வந்து பேரு தான் டீப் லேர்னிங். 2020ஸ்ல வந்து என்னன்னா ஜென்ரேட்டிவ் ஏஐ. இது வந்து என்னன்னா ம், படம், குரல், வீடியோ எல்லாம் உருவாக்குறது எப்படி பண்றதுலாம் அப்படின்றது வந்து எடுத்து வந்து 2020s அந்த ஜென்ரேஷன்ல வந்து வந்துருச்சு. இதுல வந்து என்னன்னா இந்த ஏஐ ரோட் மேப் வந்து உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் பேஸ்ட் பண்றேன். இப்போ வந்து என்னன்னா ஏஐ நீங்க கத்துக்கணும்னா ப்ரோக்ராமிங், அதாவது ஒரு சாட் ஜிபிடி யூஸ் பண்ண தெரிஞ்சா நீங்க ஏஐ யூஸ் பண்ண தெரியும்ன்றது வந்து அர்த்தம் கிடையாது. ஓகேங்களா. ப்ரோக்ராமிங்கோட பேசிக்ஸ், முக்கியமா பைத்தான், மலைப்பாம்பு, அதை வந்து கத்துக்கணும். ஓகேங்களா. வேரியபிள்ஸ், லூப்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் கான்செப்ட், ஊப்ஸ் கான்செப்ட், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அப்புறம் வந்து என்னன்னா மேத்தமெட்டிக்கல் நாலேஜ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து இருக்கணும். ஓகேங்களா. லீனியர் அல்ஜீப்ரா, ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பேசிக்கான கால்குலஸ், இது வந்து வந்து போட தெரியணும். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா டேட்டா அனாலிசிஸ்ல நம்பை, பேண்டாஸ், மேட்பாட்லிப், சிபான், இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். மிஷின் லேர்னிங்ல வந்து சூப்பர்வைஸ்டு லேர்னிங், அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங், மாடல் எவாலுவேஷன், ஸ்கைகிட் லேர்ன், இது தெரிஞ்சு வச்சுக்கணும். டீப் லேர்னிங்ல வந்து நியூரல் நெட்வொர்க்ஸ், டென்சார் ஃப்ளோ அல்லது பைடார்ச், சிஎன்என், அது வந்து என்னன்னா இமேஜஸ், அது ஒன்று. தென் ஆர்என்என், எல்எஸ்டிஎம். ஓகேங்களா. தென் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். தென் வந்து என்னன்னா ஜென்ரேட்டிவ் ஏஐ, எல்எல்எம்ஸ், லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ், ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். ஓகேங்களா. அப்புறம் ஆர்ஏஜி, அப்புறம் ஃபைன் டியூனிங் ஏஐ ஏஜென்ட்ஸ். அப்புறம் ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்றது ஏஐ சாட்பாட், இமேஜ் ரெக்கக்னிஷன் ஆப், ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம், ஏஐ வெப்சைட், ஏஐ ஆட்டோமேஷன், இதெல்லாம் வந்து நீங்க கத்துக்கலாம். இது வந்து என்னன்னா இதுக்கு வேலை வாய்ப்பு திறன்கள்ன்றது வந்து என்னன்னா ஏபிஐ வந்து கிரியேட் பண்றது, கிளவுட் டெப்ளாய்மெண்ட், டாக்கர் கிரியேட் பண்றது, கிட் அண்ட் கிட் ஹப், போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்றது. ஏஐ துறையில வந்து என்னன்னா நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்கு. ஏஐ இன்ஜினியர், மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்டிஸ்ட், என்எல்பி இன்ஜினியர், கம்ப்யூட்டர் விஷன் இன்ஜினியர், ஏஐ ரிசர்ச்சர். முதல்ல வந்து பைத்தான்ல இருந்து தான் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணணும். தென் மிஷின் லேர்னிங் கத்துக்கணும். தென் டீப் லேர்னிங், ஜென்ரேட்டிவ் ஏஐ. அதுக்கு வந்து கிட் ஹப் போர்ட்ஃபோலியோ வந்து அமைக்கணும். அப்புறம் இன்டர்ன்ஷிப், அப்புறம் ஏஐ இன்ஜினியருக்கான இதை வந்து நீங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு 6 to 12 மாசத்துல வந்து என்னன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேசிக்கை வந்து நீங்க வந்து கத்துக்கிட்டு ஒரு பெரிய ஏஐ இன்ஜினியரா வந்து நீங்க ஆகலாம். ஓகேங்களா. இதோட சிலபஸ் டிஸ்கிரிப்ஷனை வந்து நம்ம பேஸ் பண்றோம். தென் சிலபஸை வந்து மூவ் பண்றோம். பைத்தானோட கான்செப்ட்ஸ் என்னன்றது நான் உங்களுக்கு படிச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். வந்து மண்டே வரும் இந்த வெப் சீரிஸ். ஓகேங்களா. சாரி, வெப் சீரிஸ் பாருங்க, பழக்கத்தை வச்சோம். மண்டே வரும். இதை வந்து நம்ம ஃபர்தரா டெவலப் பண்ணி நம்ம கத்துக்கலாம். ஓகேங்களா. கற்றலை விட காண்தல் எளிது அப்படின்றது வந்து என்னன்னா, சாரி, கற்றலை விட கேட்டல் எளிது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. நீங்க கேட்டாலே வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியா புரியும். அதுக்காக தான் நம்ம வந்து இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். இது ஏஐ சீரிஸ் எபிசோட் நம்பர் 1. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. யாருக்காவது ஏஐ ஸ்கில்ஸ் வந்து கத்துக்கணும்னு நினைச்சாங்கன்னா இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத வந்து சொல்லுங்க. ஓகேங்களா.